இன்று ரோட் ஷோ செல்லும் பிரதமர் மோடி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பச்சோந்திக்கே டஃப் கொடுப்பவர் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். கூட்டணி தர்மத்திற்காகவே சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு என இபிஎஸ் கதை கூறியதாகவும் வேலூர் பரப்புரையில் தாக்கு. பழனிசாமி அதிமுக என்னவெல்லாம் செஞ்சது? சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சது. அதோட கூட்டணி தர்மத்துக்கானத்தான் இந்த சட்டங்களை ஆதரிச்சோம் என்று கதை சொன்னார். பச்சோந்தைக்கே டஃப் கொடுத்து கலர் மாறுகிறாரு அந்த பழனிசாமி தான். தேனி மாவட்ட மாண்டிப்பட்டியில் டிடிவி இபிஎஸ் கூட்டாக பரப்புரை. ஓ பன்னீர்செல்வம் எங்கிருந்தாலும் வாழ்க என பெயரை குறிப்பிடாமல் பேசிய எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. நாளை தாவேக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் திருப்பூர் பெருமாநல்லூர் பரப்புரையில் வாக்குறுதி. கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். நெசவாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு என்று தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. நெசவாளர்களுக்கு இ-காமர்ஸ் தளம் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு. நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். திருப்பூர் அருகே கனியூரில் விஜயை வரவேற்க காத்திருந்த சூலூர் தாவேக வேட்பாளர் சுகுமார் மயக்கம். பெருமாநல்லூர் நாள் ரோடு சந்திப்பில் காலை முதல் காத்திருந்த 10 பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை. திருப்பூரில் 6 கிலோமீட்டருக்கு விஜய் செல்லவிருந்த ரோட் ஷோ ரத்து. பெருமாநல்லூர் முதல் பூலுவப்பட்டி வரை கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறை வேண்டுகோளை ஏற்று முடிவு. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்ற தீவிரம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின்படி முதற்கட்டமாக 15 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு பிறகும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று நாடாளுமன்றம் கருதினால் இடஒதுக்கீடு நீடிக்கப்படும். தொகுதி சீரமைப்பு மசோதாவின்படி சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் உயருகிறது. நாடாளுமன்றம் குறிப்பிடுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் உயர்த்தப்படும் என தகவல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். உத்தராகண்ட் தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தனது தலைமையில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்
நாவை அடக்கி பேச வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தங்கள் தன்மானத்தில் கை வைத்தால் டெல்லிக்கு கொடுக்கும் அடி பயங்கரமாக இருக்கும் என்றும் வேலூர் பரப்புரையில் சூளுரை. பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்றும் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அவர் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய செய்தி. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாட்கு கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்ப நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 39 59 உயரவே வாய்ப்புள்ளதாக அண்ணாமலை விளக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படவில்லை என்றும் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஏப்ரல் 20 வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள்தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். அதிக வெப்பநிலையால் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து ₹5 விற்பனை. கடந்த 7 நாட்களில் மட்டும் முட்டை விலை 95 காசுகள் உயர்வு. பீகாரின் மிக நீண்டகால முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பாட்னாவில் உள்ள லோக் பவனில் ஆளுநர் சையத் அடாவிடம் ராஜினாமா கடிதத்தை தந்த நிதிஷ்குமார். பீகாரின் புதிய முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு. பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார். பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பிரதமர் மோடி. அமெரிக்கா ஈரான் இடையே 2 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு சந்திப்பு. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நேரடி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க முடிவு. சவரனுக்கு ₹1280 உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு ₹5000 அதிகரிப்பு. IPL தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தாவை 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தொகுதி மறுவரையறை குறித்து
ஓராண்டிற்கு முன்பே எதிர்ப்பு தெரிவித்தது தமிழ்நாடுதான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் பத்மநாபபுரம் பரப்புரையில் பெருமிதம். இப்போ டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. நாளை மறுத்து 31 ஆயிடும். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இன்னொரு செயலை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்ப்போம். நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம். அதை ஒத்துக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர், இன்னைக்கு இந்தியாவிலே எந்த தலைவர் சொல்ல, நம்முடைய தலைவர் தான் மோடிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதை மறந்துடாதீங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் JP நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. We will be having the festival of Thaipusam in the state festival, honor the Murugan, and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam that we are going to do. அணிலுக்கும் தண்ணீர் கிடைக்க அண்ணன் தான் போராட வேண்டியுள்ளதாக ராமநாதபுரம் பரப்புரையில் சீமான் பேச்சு. விஜயை மறைமுகமாக கூறியதால் கூட்டத்தில் சிரிப்பலை. இங்க பாரு அணில் அல்லாடு வர்றா. டேய் டேய் கும்பிட்டு தண்ணி கேக்குதுடா, கும்பிட்டு. அணிலுக்கு தண்ணி கொடுக்கவங்க அண்ணன் தான் போராட வேண்டியது. பாரு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி 200க்கு மேற்பட்ட இடங்களில் மகத்தான வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை அந்த கட்சி மட்டுமே பெறும்.